ஏங்க ஓடாதீங்க ஓடாதீங்க, ஒரு நிமிஷம் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும், முக்கியமான விஷயம் கேட்டுருப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பை பற்றி தாங்க பேச போகிறோம். வாட்ஸ்அப் வந்து ரொம்ப செக்யூராக நல்ல ஒரு பாதுகாப்பாக நமக்கு இருக்கிறது போல தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் வாட்ஸ்அப் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்குதுன்னு வந்து நம்ம சிந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்டர்நெட் வந்த பின்னாடி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்த பின்னாடி பொதுவாக நிறைய விதத்தில் என்ன செய்யணும், மோசடிகளும் பலவிதமான சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இன்டர்நெட்டுக்கு முன்னாடி எந்தவித தவறுதல் நடக்கல. அந்த ஆர்டினரி ஃபோன் சின்ன மொபைல் இருந்து பார்த்தீங்களா, அப்போ கூட எந்த விதமான தவறுதல் நடக்கல. சிம்பிளாக ஓடிபி போகுது, அதை வந்து அந்தந்த சிஸ்டத்தில் என்ட்ரு பண்ணுவாங்க. அந்த கரெக்டாக நினைஞ்ச டிவைஸ் எல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் உலகளாவிய தன்மையில் வந்த பின்னாடி இந்த கேமரா எல்லாமே உற்று நோக்கப்படுகிறது. கேமரா அந்த இது மைக்ரோஃபோன் இதெல்லாம் என்ன செய்யுது, ரெக்கார்டிங் நம்ம என்னென்ன பேசுகிறோம் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு உற்று நோக்கப்படுகிறது. அது வந்து நம்ம ஜியோ அவங்க டெலிஃபோன் கம்பெனிக்காரங்க மட்டும் உற்று நோக்கல, மற்றபடியாக தவறான முறையில் என்ன செய்யப்படுறது உற்று நோக்கப்படுகிறது. இந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம ரொம்ப செக்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்கிறாங்க. அது வந்து என் டு என் என்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. சரி, பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் என்ன செய்வோம், இந்த நம்ம ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுன்னா ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடணும். இங்கே இந்த மெசேஜ் என்ன டச் பண்ணி உள்ளே போகும் இல்லையா, உள்ளே போகும்போது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்பரை சேவ் பண்ணோன்னா என்ன செய்யும், ஹாய் அனுப்புவோம் இல்லையா, ஹாய் அனுப்பினோன்னா அங்கே போகும். அப்போ என்ன செய்யணும்னா அந்த இதான் வரும் பார்த்துடுங்க, மெசேஜ் அண்ட் கால்ஸ் ஆர் எண்ட் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படி அந்த நோ ஒன் அவுட் சைட் ஆஃப் த சார்ட்டை, இன்னொரு ஆள் இந்த சார்ட்டை பார்க்க முடியாது. நம்ம டைரெக்டாக யார் அனுப்பியோமோ அந்த அனுப்புகிற ஆளும் நம்ம தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த கீழே ஒரு மெசேஜ் வந்துட்டு பார்த்துருங்க, யுவர் செக்யூரிட்டி கோடு வித் மை ஒய்ஃப் என்ன செய்யுது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, டேப் டு லேர்ன் மோர். இந்த இது வந்து தேவையில்லாத மெசேஜ் ஆகும். மேலே இருக்கிறது ரைட்டு தான், வாட்ஸ்அப் நம்ம தரது தான். நான் கீழே வர இந்த செக்யூரிட்டி கோடு என்ன செய்யாது, நம்ம சேஞ்ச் பண்ணியது போல் வர்றது பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த பிளாக் சைடு, புரியுதா உங்களுக்கு? இப்போ புரிஞ்சுடுவோன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒயிட்லேயே டைரெக்டாக நம்ம போனோம்னு சொன்னால் உண்மையான வாட்ஸ்அப்பில் தான் இருக்கிறோம். அந்த பிளாக் ஒரு பேஜ் வந்து ஸ்கிப் ஆகி அடுத்த பேஜ் வந்து பார்த்திங்களா, அந்த பிளாக்கில் வரும்போது என்ன செய்வாங்க, இந்த செக்யூரிட்டி கோடை வந்து என்ன செய்யலாம், அவங்க சேஞ்ச் பண்ணுறாங்க. இதப்போ நம்ம உண்மையாட்டு வாட்ஸ்அப்பில் வந்து சேஃபாக இருக்கோமா அப்படின்னு சொன்னால் கூட ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். நம்ம இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். கூகுள் வந்து இது கவனித்தா தான் என்ன செய்யும், கூகுள், வாட்ஸ்அப் நிறுவனம், இன்ஸ்டா எல்லாமே என்ன செய்யணும், இதை வந்து திருப்பி என்ன செய்யணும், கவனித்து கரெக்டான சேஃப் வேணும் பார்த்துங்க ஒவ்வொரு இடத்துல. இப்போ வந்து வாட்ஸ்அப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கள்கிட்ட நிறுவனத்தில் வந்து மற்ற மெசேஜ்களை பார்க்க நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். இந்திய நாடு கூட என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம வாட்ஸ்அப் வழியாக தான் நிறைய சீக்ரெட் வந்து பகிரப்படுது. அதனால என்ன செய்யணும், அந்த லிங்கு வாட்ஸ்அப்பில் பகிரப்படுறது எல்லாமே நாங்கள் ஒரு நம்ம பார்த்த பின்னாடி யார் அனுப்பியான்னு சொன்னால் டக்குன்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம் யார் தான் அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி வந்து நம்ம இந்தியா அரசு என்ன சேஃப் பண்ண விரும்புது நம்மளை. ஆனால் என்ன செய்ய, வாட்ஸ்அப் நிறுவனம் சொல்லியாங்க, இல்லை நாங்கள் சேஃபாக தான் இருக்கிறோம், எங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஓடிபி எல்லாம் அனுப்பி நாங்கள் நல்ல சேஃபாக நல்ல ஒரு ரீதியாக தான் இருக்கிறோம், நாங்கள் கரெக்டாக இன்னொரு ஆளுக்கு அந்த மெசேஜை ஷேர் பண்ண மாட்டோம், இன்னொரு ஆள் பார்க்கும்படி அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உலக நாடுகள் எல்லாம் ஒன்றுச்சு வரணும். உலக நாடுகள் எல்லாம் ஒன்றுபட்டால் மட்டுமே இப்படிப்பட்ட தவறுகளை வந்து நிவர்த்தி செய்ய முடியும். இல்லைன்னா அந்த தவறு வந்து அப்படி நடந்துகிட்டே தான் இருக்கு, யாருமே கண்டுக்கிடாதவரே என்ன செய்கிறோம், இப்படி வந்து யாருமே எல்லாமே அசால்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த ஜிமெயில் ஐடி எல்லாமே என்ன செய்யப்படுது, இப்போது காண்டாக்டில் என்னெல்லாம் இருக்குது எல்லாமே என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே எல்லா சீக்ரெட்டு ஓடிபி பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க சைடும் போயிட்டு வர்றது போல் அமைக்கிறாங்க. அப்படிப்பட்ட முரண்பாடுகளை என்ன செய்யணும், நிவர்த்தி ஆக்கணும். அப்போ தான் என்ன செய்யும், நம்ம வந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறோம்னு சொன்னால் வளர்ச்சிக்கு அடையாளம் அதுதான். இல்லை இங்கே வளர்ச்சி சைடில் வந்து இப்படிப்பட்ட காண்டாக்ட் எல்லாம் எடுக்கப்பட்டு நம்ம வந்து ஓடிபி எல்லாம் அவங்களுக்கு ஷேர் ஆகுதுன்னா அது வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாகும். இப்போ வந்து இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணும்போது என்ன செய்யணும், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம், செலக்ட் ஆகிட்டோம், ஓகே தான் சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் பண்ணும்போது என்ன செய்வோம், ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணுறோன்னு சொன்னால் ஓகே சென்ட் இப்படி அனுப்பினோன்னு என்ன செய்யும். இப்போ பார்த்தீங்களா செகண்ட் பேஜ் வராது, இந்த ஒயிட் கலர் இப்போ பிளாக்காக வந்துருக்குது, பிளாக்காக வராது. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யும், ஒயிட் கலரில் என்ன செய்யும் சென்ட் ஆகும் பார்த்துடுங்க. இந்த ஒரு பேஜில் வந்து என்ன செய்யும்,
இந்த பேஜில் என்ன செய்யும், நம்ம சென்ட் பண்ணும்போது என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்கலாகிட்டு இந்த பேஜில் என்ன செய்யுதுன்னா சென்ட் ஆகிடும் இல்லையா. ஃபோட்டோஸ் அனுப்பும்போது என்ன செய்யணும், ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும், இந்த பேஜில் வந்து சென்ட் ஆகிடும். வாட்ஸ்அப்பு நம்ம அனுப்பினோன்னு நினைச்சோம் அந்த பேஜ் தான் வரும். பார்த்தீங்களா, இப்போ 2 பேஜ் ஸ்கிப் ஆகி வந்தது. இப்படி உங்களுக்கு வந்துருந்துன்னு சொன்னால் அப்போ இது வந்து நல்ல சேஃபாக இருக்குதான்னு சொன்னால் கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஏன்னா நம்மளுடைய பேஜ் வந்து இதுதான் நம்ம பேஜ். நம்ம சென்ட் பண்ணோன்னு இந்த ஒயிட் பேஜில் தான் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகும். என்னுடைய முன்னாடி நான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் என்ன செய்யணும்னா ஆட்டோமேட்டிக்காலே இப்படி தான் சென்ட் ஆகும். ஆனால் இப்போதே வாட்ஸ்அப் வந்துருந்துச்சுன்னா நம்ம சென்ட் பண்ண இப்போ ஃபோட்டோ இப்போ சென்ட் பண்ண போனோடனே இந்த ஆள் சென்ட் பண்ண போனோன்னே என்ன செய்யுதுன்னா இங்கே பாருங்க 2 பேஜ் ஸ்கிப் ஆகும் பார்த்துடுங்க. இப்போ இவருக்கு நம்ம அந்த ஃபோட்டோவே சென்ட் பண்ண போகிறோம். சென்ட் பண்ணும்போது என்ன செய்யணும்னா டைரெக்டாகவே சென்ட் ஆகும் அந்த பேஜ். பார்த்தீங்களா, இப்போ 2 பேஜ் ஸ்கிப் ஆச்சு. அந்த ஒயிட் பேஜ் தான் நம்மளுடைய உண்மையான பேஜ். ஆனால் அந்த ஒரு பிளாக் பேஜ் வருது பார்த்தீங்களா, அந்த பிளாக் பேஜ் தான். இதை வந்து நம்ம தெரிந்தாகணும். ஏன்னா இப்படி டைரெக்டாக தான் வாட்ஸ்அப்பில் இருந்தால் என்ன செய்வோம், நம்ம உண்மையான வாட்ஸ்அப்பில் தான் என்ன செய்கிறோம், இங்கே டைரெக்டாக போகும். இப்போ ஒரு பேஜ் வந்து ஸ்கிப் ஆகி இங்கே பிளாக் பேஜ் வருது பார்த்தீங்களா, இப்படி இதை நம்ம அப்டேட் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மையாக சொல்லிட்டு அந்த வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு தான் தெரியும் பார்த்துடுங்க. அதனால என்ன செய்யணும், நம்ம மதிப்புக்குரிய கூகுள் சிஓ அவர்களுக்கு என்ன செய்யணும், சென்ட் பண்ணணும். இப்படி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இதுதான் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. வந்து அந்த ஒயிட் பேஜுங்கன்னா ரைட்டு தான், இங்கே வந்து இந்த பேஜில் வந்து தான் என்ன செய்யுது இப்படி கேட்குது. ஆனால் அதை என்ன செய்யணும், டைரெக்டாக அந்த பேஜிலே கேட்டிருக்கணும் முறைப்படி. ஆனால் அந்த பேஜ் ஸ்கிப் ஆகி அடுத்த பேஜ் வருது. அப்போ நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்முடைய கான்டாக்ட் திருடப்பட்டு வாட்ஸ்அப் நம்பரில் நம்ம ஓடிபி வரும்போது அந்த ஓடிபி அந்த கான்டாக்ட்லேயும் போயிட்டு அவங்க வழியாட்டு தான் என்ன செய்யுது இந்த மெசேஜ் வந்து சென்ட் ஆகுதானு கவனிக்க வேண்டிய நிலைமையில் இப்போ இருக்கிறோம். கவனிப்போம். நான் இப்போது யாரையுமே குறை செல்வதற்காகவும் யாரையுமே கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோடு வரலைங்க. நமக்கு வந்து என்ன செய்யணும், பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு சிஸ்டங்களும் நம்ம கையாளுகிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், சிஸ்டங்கள் நமக்கு பாதுகாப்புடன் கையாளப்பட வேண்டும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு மொபைல் வாங்கி நம்ம செக்யூரிக்காண்டி நம்ம பயன்படுத்துகிறோம். ஒவ்வொரு டேட்டாவும் ஷேர் பண்ண வேண்டிட்டு தவறான வழியில் என்ன செய்யக்கூடாது, எதையுமே பயன்படுத்தக்கூடாது. நேரான வழிக்கு போகணும். தொழில்நுட்ப சாதனங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். அல்லாத திருட்டுத்தனமாட்டாத மோசம் பண்ணுறதோ அப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு பயனுள்ளதாகவும் நன்மை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். நான் இந்த டாப்பிக்கை எடுத்துரிய காரணமே என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாமே விழிப்புணர்வு அடைய வேண்டும். அதற்காக தாங்க. நம்ம யாரையுமே குறை சொல்கிறதாட்டோ அல்லது மற்றபடி அவங்கள வந்து கண்டிக்கணும், எதா பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்முடைய சிஸ்டங்கள், நம்ம வாங்குகிற சிஸ்டங்கள், தொழில்நுட்பங்கள் படிப்படியாக நம்ம உயர்ந்து மேலோங்கி போனாலும் உலக நாடுகள் அனைவரும் என்ன செய்கிறாங்க, அந்த தொழில்நுட்பத்தில் ஈடுபாடாக இருக்காங்க. கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு சேம் என்ன செய்கிறோம், ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாம் பயன்படுத்துகிறோம். அதனால என்ன செய்யணும், ஒவ்வொரு சிஸ்டங்களும் என்ன செய்யணும், பாதுகாக்கப்பட வேண்டும். அவங்கவுங்க சிஸ்டங்கள் அவங்கவுங்க தான் கையாளணும். மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, இதில் இடையூறாக இருக்கக்கூடாது. நம்ம பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் என்ன செய்யணும், நமக்கு நன்மை தரக்கூடிய இருக்கணுமே தவிர நமக்கு மனவேதனைகளையும் மன உளைச்சல்களையும் தீமை தருவதாக அமையக்கூடாது. நான் ஒரு பெரிய பேச்சாளர் ஒன்றும் கிடையாதுங்க. என்னுடைய சில அனுபவங்களை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எதற்கான நம்ம விழிப்புணர்வு அடைய வேண்டும், நம்முடைய தொழில்நுட்பங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தொழில்நுட்பங்கள் நமக்கு மன உளைச்சல்களை தராமல், மன வேதனையை தராமல், ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு அவங்க நிறைய விஷயங்களை தடை பண்ணுறாங்க. கால் போகாமல் இந்த ரேஞ்ச் இல்லை அப்படின்னு சொல்கிறது, அதுபோல் அந்த எல்கைக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது, ரிங் ஆகாமல் தடுக்கிறது, ஒரு 2 தடவை ரிங் ஆகணும்னா கட் பண்ணுறது, இப்படிப்பட்ட மோசமான செயல்களில் ஈடுபடாமல் நம்ம எல்லோரும் என்ன செய்யணும், எல்லோரும் எப்போவுமே அந்த தொழில்நுட்பங்கள் லேப்டாப்பு பக்கத்தில் போகும்போது என்ன செய்யும், டெலிஃபோன் ஹேக்காக இருந்துச்சுன்னா பக்கத்தில் அவங்க போனோன்னு சிக்னல் வந்து லோ ஆகிடும், சிக்னல் இல்லாமல் போகும். அப்படியெல்லாம் ஆகுது. கேமரா பக்கத்தில் போனோம்னா கேமரா வேலை செய்யாது. அப்படியெல்லாம் என்ன செய்யுது, ஹேக் ஆகிற ஃபோன் அந்த பக்கத்தில் அவங்க போகும்போது இந்த கான்டாக்டை திருடிட்டு அப்படியெல்லாம் இந்த வேதனைக்குரிய வகையில் ஈடுபடுறாங்க. அதை நம்ம தடுக்கணும், அவ்வளோதாங்க. நமக்கு எல்லோரும் சேஃபாக இருக்கணும், எல்லோரும் நன்மையாக இருக்கணும், நன்மையோடு வாழ்வோம், நிறைவுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். இப்படி தாங்க இவங்க நம்ம நம்பர் கிடச்சிட்டுன்னு வைங்க, அவங்க கூட வந்து அவங்க அக்கௌண்ட்டோட ஆட் பண்ணி வச்சுட்டு நம்மவே என்ன செய்வோம், ஒரு ஆளுக்கு மெசேஜ் அனுப்பியது போல் மெசேஜ் அனுப்புறது. இப்போ ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படி வந்து மெசேஜ் அனுப்புறது.
அப்புறமாட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஏதோ நான் கஷ்டத்தில் இருக்கேன் என்னை உதவுங்கன்னு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது, இப்படிப்பட்ட வேலைகளில் எல்லாம் ஈடுபடுறது இவங்க தான். நம்ம கூட இருந்துகிட்டே நம்ம நம்பரில் ஆட் ஆகி இப்படி என்ன செய்வோம், நமக்கு உதவி தேவைன்னு சொல்லி என்ன செய்கிறது, வாட்ஸ்அப் விளையாட்டு மற்றவங்களுக்கு நம்ம காண்டாக்டில் உள்ளவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்கள்ட்டேருந்து பண மோசடி எல்லாம் செய்கிறது இப்படிப்பட்டவங்க தான். இவங்களெல்லாம் நம்ம என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறத விட கண்டிப்பாக என்ன செய்யணும், இதோளுக்கு ஒரு முடிவு நம்ம காண வேண்டும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், நம்ம ஊடகங்களும் மற்ற மாதிரி தொழில்நுட்பங்களும் வளர்ச்சியான பாதைக்கு செல்ல முடியும். அதனால் என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் எல்லாமே இப்போ தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அதிகாரிகள் எல்லாம் பார்க்கட்டும். பார்த்துட்டு என்ன செய்வோம், இதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்போம். நன்றி, வணக்கம்.